ஜோ கிச்சனில் இன்றைக்கி ஸ்பெஷல் பேலியோ வெண்டைக்காய் பொடிக்கறி. இது பேலியோ தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வெண்டைக்காய் பொடிக்கறி செய்கிறதுக்கு 1/2 கிலோ வெண்டைக்காய் எடுத்துக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணி தொடச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அந்த வழவழப்பு போகணும், சீக்கிரம் நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா, மைக்ரோவேவ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு 5 to 6 மினிட்ஸ் அதில் ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் விட்டு காஞ்சதும் கடுகு போட்டு பொரிச்சிருங்க. கடுகு பொரிச்சதுக்கப்புறம் ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பாதி அளவுக்கு வதக்கினா போதும். இதில் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு இதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நம்ம மைக்ரோவேவில் குக் பண்ண அந்த வெண்டைக்காவை இதோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். மைக்ரோவேவ் இல்லைன்னா இதுலேயே இன்னும் ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும் எக்ஸ்ட்ராவாக. நம்ம நல்லா அது வதக்கி விட்டு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ஒரு பொடியை ஆட் பண்ண போகிறோம். இது இட்லி மிளகாய் பொடி. இதோட லிங்க் நான் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. அதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இறக்கிடலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் இதில் சேர்த்திக்கங்க. நம்மளோட சூப்பர் சுவையான பேலியோ வெண்டைக்காய் பொடிக்கறி ரெடி ஆயிடுச்சு. ப்ளீஸ் லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் மை சேனல். இன்னும் ஒரு புதிய ரெசிபியோடு சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.